ஒரு பீகாக் டிசைன் பர்ஃபெக்டாக வரணும்னா ஒரு தடவை வரைஞ்சா பத்தாது, ப்ராக்டிஸ் தான் அதுக்கு சீக்ரெட். இந்த பியூட்டிஃபுல்லான பீகாக் டிசைனை தான் இன்றைக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். மெஹந்தியில் பர்ஃபெக்ஷன் வந்து ஓவர் நைட்டில் வராது. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லேருந்து அந்த பர்ஃபெக்ட் கர்வ்ஸ், சிங்கிள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் லைன்ஸ் கரெக்டாக வராது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைன்ஸ் மாதிரி இருக்காது. ஆனால் அதுதான் நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ண மோட்டிவேஷன் கொடுக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நியூ டெக்னிக்ஸ், க்ளீன் ஃபினிஷிங், அது மட்டும் இல்லாமல் கோன் ஸ்மூத் கண்ட்ரோலுமே ஆகுது. மார்க்கெட்டில் ஆர்கானிக் கோன்ஸுமே ப்ராக்டிஸ் கோன்ஸில் சேல் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நான் வந்து சிங்க் கோனே ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை ஆல்ரெடி நான் வாங்கி வச்சு ஒரு 1 மந்த் போல் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம அமுத்துறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு இன்னுமே அது வந்து ஃபினிஷிங் ஒழுங்காக வராத மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே. நான் ஆல்ரெடி 2 டிசைன்ஸ் போட்டிருப்பேன். அது வந்து இது கொஞ்சம் நியூவாக இருக்கும் போது போட்டதுனால அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம நந்து ஹென்னா ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் நிறைய டிசைன்ஸை நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ டெய்லி ப்ராக்ரஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பென்சிலில் அந்த டிசைனை ட்ரா பண்ணி பார்த்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மெஹந்தி கோனில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னதான் நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணாலும் ஃபைனலி நம்மளுக்கு வந்து கோனோட கண்ட்ரோல் தான் முக்கியம். நானுமே இப்போ கொஞ்சம் லேர்னிங் பீரியடில் இருக்கிறதுனால என்னோட தாட்ஸையுமே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த பீகாக் டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா? அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க 2 பீகாக் டிசைன்ஸும் எப்படி இருக்குது? நீங்கள் 10 மார்க்ஸுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.